இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியா ஹெல்த்தியா ஹை ஃபுட்ஸோட மில்லட் ஃபிளேக்ஸ் 11 வகையான சிறுதானிய அவல் கலவையை வச்சு நம்ம கிரனோலா முஸ்லி அப்படின்னு கடையில் வித்துட்டு இருக்காங்கல்ல, அதை எப்படி செய்யறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு இந்த ஏர் ஃப்ரையருடைய மிக்சிங் பவுலில் 2 கப் ஹை ஃபுட்ஸோடைய மில்லட் ஃபிளேக்ஸ் 11 வகையான சிறுதானிய அவல் கலவையை போட்டுட்டு டாப்பிங்ஸ்க்கு நட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா, கிரான்பெரி, ட்ரைட் சாக்கோ சிப்ஸ், அதுக்கப்புறம் மிக்சட் சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ், சியா சீட்ஸ், பம்கின், கியூக்கம்பர், சன்ஃப்ளவர், வாட்டர்மெலன் சீட்ஸ், இது எல்லாமே போட்டிருக்கேன். ஃப்ளேவருக்காக இன்றைக்கி கொக்கோ பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஸ்வீட்னர் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க கடையில். அப்புறம் சால்ட்டு, சின்னமன் பவுடர், ஹனி, பிளாக் கிரேப்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் ஏர் ஃப்ரையரில் 160 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டிங்கன்னா சூப்பரான முஸ்லி வீட்டிலே செஞ்சிடலாம். இதை கிரனோலான்னு கூட சொல்லலாம். ஸோ கிரனோலா மார்க்கெட்டில் இதை டேஸ்டியாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு சுகர்லாம் போட்டு ரொம்ப கேலரி டென்ஸாக கொடுப்பாங்க. இப்போ டெய்லி காலையில் கிரனோலாவை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டா நல்ல வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு ஆட்லலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கிரனோலா அப்படின்றது ஒன்றும் இல்லை, ரோல்டு ஓட்ஸ், நட்ஸ், பெரிஸ், நட் பட்டர், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்த ஒரு விஷயம் தான். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது, கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா அதில் அவங்க என்ன சேர்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் கைப்பட செய்யும்போது உடம்புக்கு கேடு விளைவிக்கிற திங்ஸ் எதுவுமே செய்ய மாட்டோம். 15 மினிட்ஸ் கழிச்சு ஏர் ஃப்ரையரை திறந்து பார்த்தா செம்ம கிறிஸ்பியாக டேஸ்டியாக இந்த சாக்கோ ஃப்ளேக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கொக்கோ பவுடர், அந்த ஃப்ளேவரே வீடு ஃபுல்லாக மணக்க இருந்ததுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக, சும்மாவே வாயில் போட்டு மிக்சர் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இப்போ கடையில் விற்கிற முஸ்லி, கிரனோலா எல்லாம் வாங்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நீங்கள் ஹை சுகர் கண்டென்ட் உள்ள ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா நாள் முழுக்க அந்த நாக்கில் அந்த டிஞ்ச் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்சுலின் ஸ்பைக்ஸ் அதிகமாக, சுகர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், டயபெட்டிஸ், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். இப்போ நம்ம வீட்டிலே செய்யும் போது இதில் வெறும் ஹனி மட்டும் தான் ஸ்வீட்னராக ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு கூட இது நீங்கள் இந்த கெலாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி விரும்புகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரில் கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு க்ரீக் யோகர்ட் போட்டு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் தயிர் கூட போட்டுக்கலாம். க்ரீக் யோகர்ட்லேயே சுகர் இருக்குது, பட் சுத்தமாக 0 சுகர் டயட்லாம் நான் என்றைக்குமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. கொஞ்சமாக சுகர் இருந்தால் நம்மளாலே சாப்பிட. ஸோ இந்த மாதிரி வகையில் குழந்தைங்களோ நம்மளோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாரத்தில் 2 இல்லைன்னா 3 தடவை சாப்பிட்டா இது செம்ம வெயிட் லாஸ் ரெசிபி. ப்ளஸ் இதில் ஜிங்க்கு, காப்பர், அயன், செலினியம், மெக்னீஷியம் இது எல்லாமே ஒரே பிரேக்ஃபாஸ்ட் பவுலில் நமக்கு ரிச்சாக கிடச்சிருது. இதோட சேர்ந்து கொஞ்சம் ப்ரோட்டீன், கார்ப்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டான ஒரு நியூட்ரிஷன் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ டூ கிரனோலா, டூ இட் ஸ்மார்ட்லி அப்படின்றதா என்னோட ஆப்ஷன். இது பேச்சுலர்ஸ், ஒர்க்கிங் உமன் எல்லாருக்குமே ஒரு செம்ம போம். ஈவினிங் குழந்தைங்களுக்கு பசிக்குது அப்படின்னா கூட யோகர்ட்ல தயிர்லையோ போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நேரம் பசியை தாங்கும். நம்ம மில்லட் ஃபிளேக்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.